சென்னை கோயம்பேட்டில் செயல்படும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை தமிழக முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்வதற்காக கோயம்பேடு வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் உள்ளார். வணக்கம் முனாஃப், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக நாள்களுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு நெறிமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டு திறன் குறித்து அதிகாரிகளுடன் அவர் விரிவாக கேட்டறிய இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையத்தின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தவும் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனை தமிழக முதலமைச்சர் நடத்த இருப்பதாக தெரிவிக்கிறது. சென்னை மாநகரின் நீர் தேவையை தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவை குறித்து தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் அந்த கழிவுநீர் அகற்றி வாரியம் அவர்கள் கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார். கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் திறன் கொண்ட 3ஆம் நிலை எதிர்மறை சாகுடு பரவல் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அண்ணா நகர், கோடம்பாக்கம், அம்பத்தூர், வலசரவாக்கம் ஆகிய பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்காக சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிப்காட் நிறுவனத்துக்கு சொந்தமான இருக்காட்டுக்கோட்டை, பிள்ளையார்பாக்கம், வல்லம், வடக்கல் பெரும்பத்தூர் மற்றும் ஒரகடம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளுக்கு தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில் சுத்திகரிக்கப்படும் நீரின் தரம் சரியான அளவில் இருப்பதால் இந்நீரை கொண்டு வாகனங்கள் மற்றும் ரயில் பெட்டிகள் சுத்தப்படுதல், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், உணவகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தப்பட்டு வரும் மையப்படுத்தி குளிரூட்டும் அமைப்புகளில் இந்நீரை பயன்படுத்துவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலையத்திற்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஆய்வு அதிகாரிகளுடன் இந்த ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். 7 ஆண்டுகள் செயல்பட்டு வரும் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது பின்பற்ற வரும் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடு திறன் குறித்து அதிகாரிகளுடன் அவர் விரிவாக கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலையத்தின் செயல்பாடுகள் மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகளும் தமிழக முதலமைச்சர் நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க இத்தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா உள்ளிட்ட விஷயங்கள் முதலமைச்சர் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றக்கூடிய வாரியத்தினுடைய அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நகர், கோடம்பாக்கம், அம்பத்தூர், வலசரவாக்கம் ஆகிய பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் இந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கான சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிப்காட் நிறுவனத்துக்கு சொந்தமான இருக்காட்டுக்கோட்டை, பிள்ளையார்பாக்கம், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளில் தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சுத்திகரிக்கப்படும் இந்த நீர் தரம் சரியான அளவில் இருப்பதால் இந்நீரை கொண்டு வாகனங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளை சுத்தப்படுத்துதல், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், உணவகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தப்பட்டு வரும் மையப்படுத்தப்பட்ட அந்த குளிரூட்டப்பட்ட அமைப்புகளில் இந்நீரை பயன்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் தற்போது அந்த இடத்தை ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே நெமிலியில் உள்ள கடற்நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதன் விளைவாக தற்போது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே இந்த சேத்பட்டு எரிவாயு ஆலையின் ஆய்வை தொடர்ந்து தற்போது இந்த தொழில்துறை தேவைக்கு வழங்கப்படும் நீர் சுத்திகரிப்பு முறைகளை குறித்து முதலமைச்சர் நேரடியாக தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் அந்த சைதாப்பேட்டை MC ராஜா சமூக நீதி மாணவர் விடுதி, அதே போல சேத்பட்டு எரிவாயு உற்பத்தி மையம் கொண்ட ஆகிய இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து
தற்போது கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை சுத்திகரிக்கப்பட்ட ஆலையை முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய நாள்தோறும் 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட அந்த 3ஆம் நிலை எதிர்மறை அந்த TTRO என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்படும் நிலையத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்ணா நகர், கோடம்பாக்கம், மலசரவாக்கம் ஆகிய பகுதிகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் பயன்பாடுகளாக சென்னையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிப்காட் நிறுவனத்துக்கு சொந்தமான இருக்காட்டுக்கோட்டை, இந்த உரவிடம் உள்ளிட்ட பகுதிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சுத்திகரிக்கப்படும் நீரின் தரம் சரியான அளவில் இருப்பதால் இந்நீரை கொண்டு வாகனங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளை வந்து பயன்படுத்துவது தொடர்பாகவும், அதே போல வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், உணவகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தப்பட்டு வரும் மையப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட அமைப்புகளில் இந்நீரை பயன்படுத்துவது தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளுடன் தொடர்ந்து இந்த நிலையத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தை தற்போது பின்பற்றக்கூடக்கூடிய சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்திறன்கள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் விரிவாக கேட்டறிய இருக்கிறார். மேலும் நிலையத்தின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கிறது. சென்னை மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க இத்தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் வந்து சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றக்கூடிய வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தற்போது தமிழக முதலமைச்சர் கோயம்பேட்டில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சற்று நேரத்துக்கு முன்பு அவர் வருகை தந்த அவர் அந்த கோயம்பேட்டில் செயல்படக்கூடிய அந்த 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட 3ஆம் நிலை எதிர்மறை சவுட்டு மறுவல் முறை TTRO சுத்திகரிக்கப்பட்ட நிலையத்தில் தான் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையத்தில் தான் சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த நீரின் தரம் சரியான அளவு இருப்பதால் இந்நீரை கொண்டு பல்வேறு அந்த வணிக வளாகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல, திரையரங்கள்ல, மருத்துவமனைகள்ல, உணவகங்கள்ல ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடிய அந்த மையப்படுத்தப்பட்டவும் குளிரூட்டப்பட்ட இந்த நீரை தான் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நீர் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் வந்து முடிவு செய்த பிறகு நேரடியாக கோயம்பேட்டில் செயல்படக்கூடிய இந்த 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை முதலமைச்சர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த 7 ஆண்டுகள் வந்து, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட இந்த சுத்திகரிப்பு கோயம்பேடு 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை 7 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை தற்போது பின்பற்றக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டு திறன்கள் குறித்து தான் தற்போது அதிகாரிகளுடன் அவர் விரிவாக கேட்டு வருகிறார். மேலும் இந்த நிலையத்தின் செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க இத்தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளிட்டவை குறித்து தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் வந்து ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தற்போது அந்த ஆய்வின் வந்து 7 ஆண்டுகள் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது, சுத்திகரிப்பு நிலையத்தின் வந்து பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறைகள் வந்து எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, மேலும் அவற்றின் செயல்பாட்டு திறன்கள் வந்து எவ்வாறு இருக்க வேண்டும், வருங்காலங்கள்ல இந்த நிலையத்தின் செயல்பாடுகள் மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுடன் பேசி தற்போது இந்த ஆய்வுல ஈடுபட்டு வருகிறார். மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க இந்த தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா, நிலையத்தினுடைய செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது தொடர்பானவும் முதலமைச்சர் வந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.